எந்த மாசத்துல இருந்து குழந்தைக்கு தண்ணி கொடுக்கலாம்? ரீசெண்ட் டைம்ல என்கிட்ட கேட்கிற ஒன் ஆஃப் த காமன் கொஸ்டின் இதுதான். ஒரு விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்க இல்ல ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மில்கை ஒரு ஃபுட்டாகவும் தண்ணியை இன்னொரு விஷயமாகவும் பார்க்காதீங்க. சம்மர் வெயில் அதிகமாச்சு, தண்ணி கொடு, அப்பதானே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற அம்மா சொல்றாங்க, மாமியார் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. ஸோ ரெண்டும் வேற ஒரு விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க உங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா தாய்ப்பால்ல 75 to 80% தண்ணி தான் இருக்கு. அதாவது இப்போ ஒரு 100 ml நீங்க பிரஸ்ட் மில்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 to 80 ml அதுல வாட்டர் இருக்கு. ஸோ நீங்க 3/4 கிளாஸ் வாட்டர் ஆகும், 1/4 கிளாஸ் பால் அப்படின்னு வேணா நீங்க பாருங்க. அப்போ நீங்க எக்ஸ்ட்ராவா எவ்வளவு தண்ணி கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6 months வரைக்கும் உங்க குழந்தைக்கு நீங்க எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்க இல்ல ஃபார்முலா கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. குழந்தைக்கு தேவையான வாட்டர் அதுலயே கிடைச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு தாய்ப்பால் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, குழந்தை இந்த சம்மர்ல யூரின் போறது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குன்னு தோணுச்சுன்னா 5 மாசத்துக்கு அப்புறமா கொஞ்சமா நீங்க உங்க குழந்தைக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி கொடுக்கலாம். அடுத்தது எவ்வளவு கொடுக்கலாம்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ நீங்க அப் டு 9 month வரைக்கும் ஒரு நாளைக்கு 50 to 150 ml தண்ணி கொடுக்கலாம். 9 monthல இருந்து 12 month வரைக்கும் 250 to 300 ml எக்ஸ்ட்ராவா தண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் நீங்க சாலிட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சாலிட்ஸ் நீங்க பியூரி மாதிரி கொடுப்பீங்க, அதுல தண்ணி இருக்கும். பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவீங்க இல்ல ஃபார்முலா கொடுப்பீங்க, அதுல தண்ணி இருக்கும். அதெல்லாம் போக எக்ஸ்ட்ராவா கொடுக்க வேண்டிய அளவு தான் நான் சொன்னது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சம்மர்ல இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி குழந்தைங்களோட ஹெல்த் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.